வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பேச போற டாபிக் எதை பத்தினா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற கிரிக்கெட் நிறைய பல விதமான ஃபார்மட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ எது கிரிக்கெட்டுக்கு ரொம்ப நல்லது? T20 கிரிக்கெட்டா, இல்லை 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்டா, இல்லை டெஸ்ட் கிரிக்கெட்டா? ஸோ கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வந்தது எதுன்னா டெஸ்ட் கிரிக்கெட் தான், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒன் டே கிரிக்கெட், அந்த ODI வேர்ல்ட் கப்ஸ் வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் செரிஷபிள் மூமெண்ட்ஸா இருந்துச்சு ஒரு டைம்ல. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஜென்ரேஷன் ஒரு புதுவிதமான ஃபார்மேட்டை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா T20 கிரிக்கெட். ஸோ அதுவும் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 3 ஃபார்மேட் ரொம்பவே சிறப்பா போயிட்டு இருக்கு. எஸ், இந்த T20 வந்ததுனால மேபி அந்த 50 ஓவர் கிரிக்கெட் கொஞ்சம் அடி வாங்குறதா நம்மளால பார்க்க முடியுது. அது வெல் அண்ட் ஃபைன், அது பரவாயில்ல. பட் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் இன்னி வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. எஸ், ஒரு சில கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா கிரௌட் அந்த அளவுக்கு வரது இல்லைனாலும் அந்த வேல்யூ, அந்த கேமோட குவாலிட்டி இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே குறைஞ்சது கிடையாது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஆனா என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 20 ஓவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. 3 ஃபார்மேட். இப்போ T10 சொல்லி பிரான்சைசி கிரிக்கெட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அபுதாபில அந்த T10 டோர்னமெண்ட் நடக்குது, 10 ஓவர் டோர்னமெண்ட் நடக்குது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம BCCI கூட இன்னும் கூடிய சீக்கிரத்துல ஒரு 10 ஓவர் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்க. இது கிரிக்கெட்டுக்கு முன்னேற்றம் நினைக்கிறீங்களா, இல்ல அழிவுன்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்டா இது கிரிக்கெட்டுக்கு ஒரு அழிவு தாங்க. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்கில்னு ஒண்ணு இருந்துச்சு, சரிங்களா? கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு ஸ்கில் இருந்துச்சு, அது இப்போ மொத்தமா போயிடுச்சு. நீங்க ஃபுட்வொர்க் யூஸ் பண்ணி விளையாடுறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிரிக்கெட்டே மாறிச்சு. டெஸ்ட் கிரிக்கெட்டை பாசிட்டிவா கொண்டு போறது வேற விஷயம். ஆனா T20 மாதிரி விளையாட முடியாது, சரிங்களா? அந்த இதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் விளையாடணும். ஆனா இப்போ கிரிக்கெட் இந்த மாதிரி 10 ஓவர் கிரிக்கெட் இன்னும் போக போக 5 ஓவர் ஆயிடுமா, இல்ல 3 ஓவர் விளையாடுவாங்களா? சோ இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அண்ட் கிரிக்கெட் யாரு வேணா விளையாடலாமா? புரியுதா உங்களுக்கு? ஒரு பேட்டு பால் இருந்தா போதும், என்னால ஒரு 6 அடிக்க முடியும், என்னால 2 6 அடிக்க முடியும். பாப்பா, உன்னை IPL எடுத்துடுற ஏலத்துல. நீ டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடினாலும் பரவாயில்ல, நீ ஸ்ட்ரீட் ஓரமா எங்கேயாவது விளையாடிட்டு இருந்தீங்கன்னா உன்னால 4 6 அடிக்க முடியுதுன்னா வா, உன்னை 10 கோடி 7 கோடி குத்து எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுக்கிற நிலைமையில அவங்க அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நான் நல்லா விளையாடி, நான் ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடி, ரஞ்சி டிராஃபி விளையாடி இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு தோணுமா? இல்ல இந்தியா விளையாடி நம்ம 10 வருஷத்துல சேர்க்க வேண்டிய காசை ஒரே ஒரு ஆக்ஷன்ல, இல்ல ஒரே ஒரு IPL மேட்ச்ல நம்ம சம்பாதிச்சிடலாம், இல்ல வரப்போற 10 ஓவர் மேட்ச் விளையாடி நம்ம 2 மேட்ச்ல ஃபுல்லா சம்பாதிச்சிடலாம், 10 வருஷம் சம்பாதிக்கிறத நான் 2 மேட்ச்ல சம்பாதிக்கிறேன், இந்த மாதிரி மைண்ட் செட் போகுமா? இப்படிதாங்க போயிட்டு இருக்கு கிரிக்கெட் ஆக்சுவலா. ஏன்னா இது ஒரு உண்மையான ஹார்ட் கோர் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் இதோட வழி தெரியும். இன்னைக்கு பிறந்து வளர்ந்த பசங்களாம் T20 கிரிக்கெட் பார்த்துதான் வளர்றாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஃபாஸ்ட் பேசிஸ்ல தான் எல்லாமே வேணும். 20 ஓவர் 10 ஓவர் டமால் டிமில் அடிக்கிற 50 ஓவர்ஸ்னா கொட்டாய் விடுறாங்க, அது அண்டர்ஸ்டாண்டபிள். 50 ஓவர்ஸ்ல டெஃபினட்டா நிறைய டைனமிக்ஸ் மாட்ட வேண்டியது இருக்கு ICC. என்ன கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இந்த பைலேட்டரல் சீரிஸ் எல்லாம் ஒழிச்சு கட்டணும். என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்ல நான் அந்த ட்ரையாங்குலர் சீரிஸ், குவாட்ராங்குலர் சீரிஸ் இந்த மாதிரி நிறைய பார்ப்பேன். ஸோ தட் அந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மக்கள் மேல. ஏன்னா 3 டீம் எந்த 2 டீம் ஃபைனல் குவாலிஃபை ஆகும், 4 டீம் எந்த 2 டீம் குவாலிஃபை ஆகும். ஒரு மல்டிநேஷனல் டோர்னமெண்ட்னாலே அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். சின்ன சின்னதாவே நடக்கும், சின்ன சின்ன டீம் கூட விளையாடும், கென்யா விளையாடும், பங்களாதேஷ் விளையாடும், ஜிம்பாப்வே விளையாடும். பட் ஸ்டில் 3 டீமா 4 டீமா விளையாடும் போது அது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் பைலேட்டரல் சீரிஸே வைக்கிறாங்கன்னா எல்லாமே மணி தாங்க. அதாவது இப்ப இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா, இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி நம்ம பைலேட்டரல் சீரிஸ் வச்சோம்னா எந்த சிட்டில வச்சாலுமே கிரௌட் ஃபுல் ஆகும். இதுவே இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ட்ரை சீரிஸ் அப்படின்னு வச்சோம்னா இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடுற வென்யூ கிரௌட் ஃபுல் ஆகும், இந்தியா நியூசிலாந்து விளையாடுற கிரௌட் ஃபுல் ஆகும். ஆனா இதே ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நாக்பூர்லயோ இல்ல இண்டோர்லயோ இல்ல பூனேலயோ விளையாடினாங்கன்னா கிரௌட் ஃபுல் ஆவாங்களா? மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க பிசினஸ் அடிப்படும், காசு பிரச்சனை, நிறைய ப்ராஃபிட் வராது. ஸோ இப்போ எல்லாமே பிசினஸ் தாங்க. அந்த ஒரு ப்ராஸ்பெக்டிவ்ல தான் ட்ரை சீரிஸ், குவாட்ராங்குலர் சீரிஸ்லாம் இப்போ நடக்கவே மாட்டேங்குது. நிறைய பேர் மண்டையை பிடிச்சிருக்க காரணம் என்னன்னா ரீசன் இதுதான். அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஒண்ணு இருக்கு. நீங்க குவாட்ராங்குலர் நடத்த வேணாம், ட்ரையாங்குலர் நடத்த வேணாம், அதே சேம் டைம் பைலேட்டரல் சீரிஸும் நடத்த வேணாம். நீங்க கிரிக்கெட்டை காப்பாற்றணும்னா, டெஸ்ட் கிரிக்கெட்டை காப்பாற்றணும்னா T20 கிரிக்கெட் இருக்கிறது இருக்கட்டும். பட் 10 ஓவர் கிரிக்கெட் எடுத்து மொத்தமா சாச்சிடக்கூடாது. அதே மாதிரி 50 ஓவர் கிரிக்கெட்டை பைலேட்டரல் சீரிஸா நடத்தி அதோட வேல்யூவை குறைச்சிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு டைரக்டா வேர்ல்ட் கப் விளையாடுங்க, இல்ல நடுவுல ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஒரு வேர்ல்டு கப் வருது, ஒரு ஏசியா கப்னு வருது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட், ஒரு மல்டிநேஷனல் ஒரு 4-5 டீமா சேர்த்து ஒரு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்ரோ ஏசியா கப்னு அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஏதாவது புதுசா பண்ண முடியுமா? எந்த ஈவெண்ட்ல வச்சா கிரௌட் ஃபுல்லா அட்ராக்ட் ஆவாங்க, எந்த மேட்சா இருந்தாலும், இல்ல எந்த டாப் டீம்ஸ்க்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி கொஞ்சம் வேல்யூ ஆடடா BCCI பண்ணாங்கன்னா டெஃபினட்டா கிரிக்கெட் பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ திருப்பி புடிச்சிருங்க. சோ டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கும் அந்த வேல்யூ இருக்கும், அந்த ஒன் டே கிரிக்கெட்டுக்கும் அந்த வேல்யூ இருக்கும். பட் இப்ப பைலேட்டரல் சீரிஸ், மீனிங்லெஸ் பைலேட்டரல் சீரிஸ் நடக்கிறதுனால மக்களுக்கு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பார்க்கவே போர் அடிச்சிருச்சு. அதாவது
இப்ப நான் வந்து என்னோட சேனல் வந்து கிரிக்கெட் பத்தி தான் போடுறேன். எனக்கு வேண்டியது கிரிக்கெட் கண்டென்ட் தான், வேற எதுவுமே இல்ல. டெய்லி ஒரு மேட்ச் நடந்ததுன்னா அதை ரிவ்யூ பண்ணுவேன், என்ன நடந்துச்சுன்றத ஃபேக்டா நான் மக்களுக்கு கொடுக்குறேன். தட்ஸ் வெல் அண்ட் ஃபைன். பட் எனக்கே என்ன தோணுதுன்னா, வேர்ல்டு கப் முடிஞ்சு 3வது நாளே ஒரு சீரிஸ், அதுக்கப்புறம் ஒரு சீரிஸ், அதுக்கப்புறம் ஒரு சீரிஸ், அதுக்கப்புறம் ஒரு சீரிஸ், ஐபிஎல் ஆக்ஷன், அதுக்கப்புறம் கேப்ல ஒரு சீரிஸ், அப்புறம் வித்தின் 20 நாள்ல ஐ திங்க் 15 நாள்ல ஐபிஎல் முடிஞ்சாலும் வித்தின் ஷார்ட் ஆஃப் ஸ்பேன்ல இன்னொரு ஓடிஐ சீரிஸ், இன்னொரு T20 சீரிஸ், அப்புறம் வேர்ல்டு கப் முடியுதா, அப்புறம் அவே போறோம், ஆஸ்திரேலியா விளையாடுறோம், திருப்பி ஒரு T20 சீரிஸ், ஒரு 50 ஓவர் சீரிஸ், சாம்பியன்ஸ் டிராஃபி. இந்த மாதிரிதான் வந்து கேப் இல்லாம போயிட்டு இருக்கு. நம்ம கிரிக்கெட்டை கவர் பண்ணோம்னா என்ன எனார்மஸா கவர் பண்ணலாம், எல்லாமே பிசினஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ட்ரீம் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா, ட்ரீம் 11 தான் இப்போ ஸ்பான்சரே இந்தியாவுக்கு. ஏன்னா மெயின் ரீசன் ட்ரீம் 11 வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்போ நானே வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ட்ரீம் 11 விளையாடி இருக்கேன். இன்னி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னுக்கு விளையாடுவோம். நம்ம யாருமே பெருசா இன்வெஸ்ட் பண்ணி விளையாடி அதுல வந்து ப்ராஃபிட் அடிக்கணும்ன்றதை விட அட்லீஸ்ட் அது வந்து ஒரு மைண்ட் கேம், சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு 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 இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். நீங்க பிரைவேட்டா கூட விளையாடலாம், நத்திங் இஸ் கோயிங் டு பாதர். நீங்க ஒன்னும் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல, ஃப்ரீயா கூட சில என்ன சொல்றது குரூப்ல போய் சேர்ந்து கூட நீங்க விளையாடலாம். பட் என்ன தோணுதுன்னா, ட்ரீம் 11 இப்போ வந்து நீங்க வந்து பக்கத்து தெருவில் ஒரு பெட் மேட்ச் விளையாடுறாங்கன்னா கூட அதை கூட ட்ரீம் 11 எடுத்துட்டு வந்து வச்சிடறாங்க. அந்த லெவல்ல ஆக்சுவலா ட்ரீம் 11 வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் ஸ்பான்சர் முக்கியம், அவங்களுக்கும் நிறைய மேட்சஸ் முக்கியம். அப்பதான் அவங்களால ஒரு நாளைக்கு 20, 25, 30 மேட்ச் நடத்த முடியும், மக்களும் இன்வெஸ்ட் பண்ணி விளையாட முடியும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஓவராலா எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஒரு கான்செப்சுவலா ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கிரியேட்டே நடந்துட்டு இருக்கு, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ கிரிக்கெட்டை காப்பாற்றணும்னா எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் மேட்ச் அதோட ஸ்டேச்சரை அப்படியே விட்டுறணும். T20 கிரிக்கெட் நடக்கட்டும். 10 ஓவர்ஸ் சொல்லி எடுத்துட்டு வந்துட்டு மொத்தமா கிரிக்கெட்டை சாச்சிடாதீங்க. ஏன்னா 10 ஓவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அது வந்து கிரிக்கெட் மாதிரி இருக்காது, ஏதோ டிவி சீரியல், டிவி பிக் பாஸ் பாக்குற மாதிரி ஆயிடும். ஏன்னா ஐபிஎல் கிட்டத்தட்ட பிக் பாஸ் பாக்குற மாதிரி தான். எனக்கு இன்னும் அது ரெண்டுமே வெரி சிமிலர் தான். ஏன்னா இட் அட்ராக்ட்ஸ் ஆல் டைப் ஆஃப் ஆடியன்ஸ். பிக் பாஸும் அதே மாதிரி தான், ஐபிஎல் அதே மாதிரி தான். இட்ஸ் வெல் அண்ட் குட், எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் பண்றது பிரச்சனை இல்லை. பட் 10 ஓவர் வந்துருச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை நம்ம அசிங்கப்படுத்துற மாதிரி ஏற்கனவே சில லீக்ஸ் நடக்குது, தட்ஸ் ஃபைன். பட் பிசிசி ஏதோ கொண்டு வர மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சது எந்த அளவுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ஒர்க் அவுட் ஆகலாம், பட் மற்ற ஃபார்மட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், அதுதான் என்னோட ஒரு கேள்வி. கண்டிப்பா இந்த 3 ஃபார்மட் இப்ப இருக்கிறதுல 50 ஓவர்ஸ் ஃபார்மட் தான் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. இதுக்கு டெஃபினட்டா நான் சொன்ன அதே ஃபார்மட், அதாவது பைலேட்டரல் சீரிஸை மைனஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு குவாட்ரங்குலர் சீரிஸோ, இல்ல ஏஷியா கப் விளையாடுறவங்க ஏஷியா கப், ஆப்பிரிக்கான்னு விளையாடுறவங்க அவங்களுக்கு ஒரு ஆப்பிரிக்கா கப், இல்ல ஆஸ்திரேலியாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு 4-5 டீமை கனெக்ட் பண்ணி ஒரு கப், அந்த மாதிரி ஒரு சீரிஸ் நடந்தா போதும், சாம்பியன்ஸ் டிராஃபி நடந்தா போதும், வேர்ல்டு கப் நடந்தா போதும். இந்த தேவையில்லாத பைலேட்டரல் சீரிஸ் நடந்துச்சுன்னா 50 ஓவர்ல வந்து பார்க்கறதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. வேற T20 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணி தருது, அதுல பைலேட்டரல் சீரிஸ் நடந்தா கூட உங்களுக்கு ஒரு ஃபன் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? ஸோ ஹோப்ஃபுல்லி பிசிசிஐ இந்த மாதிரி தான் யோசிச்சு பண்ணுவாங்க. பட் ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு, அவங்க ஒரு 10 ஓவர் டோர்னமெண்ட் எடுத்து தான் வர போறாங்க ஐபிஎல் மாதிரி. ஸோ எப்படி போய் கிரிக்கெட் முடிய போது இன்னும் ஒரு 20-25 வருஷம் கழிச்சு நம்ம என்ன ஃபார்மேட்டை பார்ப்போம்? 20 ஓவர்ஸ் 10 ஓவர்ஸ் மட்டும் தான் பார்ப்போமா, இல்ல 20 ஓவர்ஸ் 10 ஓவர்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் பார்ப்போமா? 50 ஓவர்ஸ் கூட போயிட்டா கூட பெரிய இஷ்யூ கிடையாதுங்க, வேர்ல்டு கப் மட்டும் நீங்க விளையாடிட்டு போயிடலாம். பட் டெஸ்ட் கிரிக்கெட் தான் பினாக்கிள் ஆஃப் கிரிக்கெட். ஸோ அது போயிடுச்சுன்னா அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் டெஸ்ட் கிரிக்கெட் போச்சுன்னா, இப்போ என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் இறந்துருச்சுன்னா நானும் கிட்டத்தட்ட இறந்துட்டேன்ற மாதிரி தான் டெஸ்ட் கிரிக்கெட்டும். என்ன மாதிரி ஒரு ஹார்ட் கோர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் இறந்துருச்சுன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து இறந்துட்டோன்றது தான் அர்த்தம். ஏன்னா அதுதான் உண்மையான கிரிக்கெட்.